திரும்ப ஒரு நபரை அனுப்பிவிட்டு அவரோட ஃபோன் நம்பரை வாங்கி வர சொல்லி நான் ஃபோன் அடிக்கிறேன், அவர் எடுக்கவே இல்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், சரி இது ஆப்போசிட் பார்ட்டி அவ்வளோதான். ஆனால் நம்ம ஒரு வித்தியார்த்தியாக ஒரு 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 புதிய பகுதிக்குள்ளே நம்ம என்ட்ராகி இருக்கும்போது மற்றொரு வித்தியார்த்தி நம்மளோட கைகோர்க்கும்போது இந்த பகுதியில் ஏதோ ஒரு நன்மைகள் செய்வதற்கான ஒரு ஒரு சூழல் உருவாகலாம். நம்ம அதை நோக்கி தான் அவரை தொடர்பு கொண்டோம். அது அப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நான் சாப்பிட்லான்னு அங்கே போனேன். அவருடைய ஹோட்டல் தான் வச்சுருக்கிறார். பார்த்திங்கன்னா சேஜிபி வச்சு பூராத்தையும் இடித்து சுத்தம் பண்ணிட்டாங்க. எனக்கு என்றைக்குமே அந்த மாதிரி பசிக்காது. திடீர்னு பசி எடுத்து நான் அந்த ஹோட்டலை நோக்கி போகிறேன். பாருங்கள், நீ போய் பார்த்துட்டு வாடா, இந்த சம்பவத்தை பார்த்துட்டு வாடான்னு அனுப்பின மாதிரி இது ரொம்ப கவனமாக நம்ம வார்த்தைகளை நம்ம ரொம்ப கவனமாக நுட்பமாகவும் நம்ம பயன்படுத்தலைன்னா இன்றைக்கு காலகட்டம் பிறன்றிருக்கு. பழைய காலகட்டம் மாதிரி ரிஷிகள் நடமாட்டம் மாதிரி இப்போ தவசிகளுடைய எண்ணிக்கை பெருகி உருவாகி வந்திருக்கு. அதனால் இந்த நாப்பழக்கம் அப்படின்றது நம்ம ரொம்ப நுட்பமாக நம்ம வச்சுக்கிடணும். அதில் நம்ம பிள்ளை ஊட்டி இழுக்கலாம். இதுக்கான சரியான ட்ரைனிங் நீங்கள் கொடுக்கணும். கொடுக்கலைன்னா சிக்கலை நம்ம தான் சந்திக்கிற மாதிரி வந்துடும். அதனால் பக்குவமான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். நமஸ்காரம்.